அது இயல்பு, அது மனோதைரியம். அவர் எத்தனையோ பேருக்கு ஜோசியம் பார்க்க வரும், எல்லாம் சொல்லி முடிச்சவங்க எந்திரிச்சு போகும்போது சாமி எல்லாம் நல்லபடியாக நடக்க முடியும் போயிட்டேன், தைரியமா போயிட்டேன். குலதெய்வத்தை கும்பிடு. அப்புறம் எனக்கு போன் போடு, போகும்போது எனக்கு கிளம்பு. இங்கே போகும்போதே அவன் பையனுக்கு பொஞ்சாத மொத்தம் கொண்டுட்டான். இன்னும் குலதெய்வத்துக்கே போல. சாமி நீ சொன்ன முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க, அப்புறம் போய் ஜாதகத்தை வாங்க. போய் அப்புறம் கல்யாணத்தை நிச்சயம் கல்யாணம். அது ஏன்னா இத்தனை நாள் நடக்கலையோ அந்த பயம். பயப்படக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு பயம், பயப்படக்கூடாது. ராமன் பக்கத்துல இருக்க எதுக்கு பயப்படும்? ஆண்டாள் அழகா அப்போ மனசுல ராமன் இல்லைன்னு ஆண்டாள் ஒரு வார்த்தை சொன்ன 10 விளக்கம் கொடுத்துட்டேன். இது 11வது விளக்கம். மனத்துக்கு இனியான பாடவும் நீ வாழ்த்திரவா. நம்ம மனசுல இருக்கா அவன் இனியவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு சொன்னேன், இனியவளே அப்படின்னு பாடாது, இனியவளேன்னு பாடு. மனத்துக்கு இனியான், அவன் மனத்துக்கு இனியவன் நம்ம மனசுல இருக்கான்னா ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடாது. அச்சம் அச்சம் கீழ்மகன், அது ஆச்சாரம். கீழ்மகன் பயம் யாருக்கு இருக்கும்? கோபர் பயப்படுவோம். நம்ம பயப்படலாமா? சாதாரண மனுஷன் பயப்படுவான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பயப்பட தைரியம், மனோ தைரியம்னா என்ன? இன்னொருத்தரோட சண்டைக்கு போகணும்னு சொல்லல, திரும்ப திரும்ப சொல்றேன். நமக்கு தைரியம், இது நடக்கும். ராமன் நடத்துறார், ராமன் நடத்தல, ராமன் நடத்துறான் சொல்லு, உறுதியா சொல்லு. அப்பா சொல்லுவார் ஜோசியம் சொல்லி தரும்போது, நீ பாரு அவனுக்கு அவன் கேட்கிற விஷயம் நடக்காதுன்னு ஜாதகத்துல இருந்தாலும் ஓமாயால சொல்லிக்கூடாது, நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு எப்படிப்பா? அடே நீ பண்ற சந்தியானன பலன் அவனுக்கு நடக்கட்டு. பிராமணா வாக்பலித்தான், பிராமணுக்கு எப்பவுமே வாக்பலிதம். ஏன்னா சந்தியாந்தனம் பண்ற பிராமணன் சந்தியாந்தனம் பண்ணினான்னா பிற்கால சந்தியாந்தனம் பண்ணானா பிராமண பூஜை பண்ணானா கேட்க. ஏன்னா எங்களுக்கு நாங்க 3 வேளையும் சந்தியாந்தனம் பண்ற போது நவக்கிரகத்துக்கு பூஜை பண்றோம். 12 நாம சொல்லி பகவானுக்கு பண்றோம். ஆதித்யன் தர்பியாமி, சோமன் தர்பியாமி, நவக்கிரகத்தையும் கொண்டாடுறோம். கேசவன் தர்பியாமி, 12 நாம சொல்லி பகவானை கும்பிடுறோம். அதனால எங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் உண்டு. அப்பா சொல்லுவார், தைரியமா சொல்லு, ஓ அது நடக்கும்னு சொல்லு. அப்படின்னு அப்படிதான் இறங்க போச்சு. கோக தட்டன்னு இறங்க. பாவம் பயந்துச்சு. ஏன்னா அடியும் இருக்கான், தனியா கூட்டிட்டு அநேக ஆண்டு உரைத்து அனுமனே முதலிய அமைச்சர் நினைவும் கல்வியும் நீதியும் சூழ்ச்சியும் நிறைந்தார். பாருங்க, கல்வி நீதி எல்லாம் இருக்கிறவா. சூழ்ச்சின்னா இந்த இடத்துல கெட்ட எண்ணம், சூக்ஷ்ம புத்தி. எல்லாரும் சபையில உட்காந்துக்க. இணையர் அன்னவரோடும் வேறு இருந்தனன் இரவிதனையன் அவ்வழி சமீரணன் மகன் உரை தருவான். சமீரணன் மகன்னா வாயு வைத்தன். சமீரணன் வாயுக்கு பேர். சமீரணன் வில்லிபுத்திராலும் பாரதத்துல சொல்லுவார். சமீரணன் புத்திரன் பீமன். அனுமார் அவன் தனியா கூட்டின்னு வந்து உட்கார்ந்தவனே இன்னும் ஒன்றும் பேசவே இல்லை. அவன் உட்கார்ந்தவனே முகத்தை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டார். மூதியை பார்த்தவனே கண்டுபிடிக்க தெரியாத. ராமனுக்கு முன்னாடி வரும்போதே ஓரமா நின்று கண்டுபிடிச்சவர், இவனுடைய இருக்கிறவர். அவனை பத்தி கண்டுபிடிக்க தெரியாது. அவர் சொல்றார், உன்னினேன் கண்டுபிடிச்சேன். உந்தன் உள்ளத்தில் உள்ளதை ஊற போய் அன்னபாலியை காலனுக்கு அளிப்பது ஓர் ஆற்றல் இன்ன வீரன் பால் இல்லை என்ற இருத்தனை நீ இந்த ராமனால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. வாலிய சொன்ன கேட்டவை கடைபிடிப்பாய் என சொன்னான். நான் சொல்றத கேளு, சொல்லு. நீ பார்த்தியே ராமனை, என்னடா பார்த்த? அவன் கையை நீட்டின, கையை குடிக்கின, காலில் விழுந்து கும்பிட்ட, என்ன கவனிச்சு? சில பேர் கவனிக்கணும்.
கோயிலுக்கு போவான், சும்மா அப்படியே விருந்து மாதிரி. அந்த கோயிலில் என்னெல்லாம் இருக்கு, விசேஷம் என்ன இருக்கிறவாளை கேட்க மாட்டான். சும்மா போவான், தட சுற்றி. அவன் முன்னால போறவன் எப்படி கும்பிடுறான்னு ஏன் கும்பிடுறான்னு கேட்க. அந்த பிள்ளையார பிரதட்சணம் பண்ணுவோம், தொட்டு இவனும் தொட்டு இப்படி ஏன் தொட்டுறான்னு யாராவது கேட்டாங்க. பின்னால அப்படி தொட்டு 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 அது கருப்பாகும். அது அப்புறம் அதை இப்படி வரைஞ்சி கருப்பு விநாயகர் வச்சு சனிக்கிழமை தீபம் காட்டணும், கலப்பு விட்டு. அப்புறம் கருப்பு விநாயகர் கரும்பு விநாயகர் வேண்டும். சொல்லுவோம், அவன் ஏன்டா கும்பிடுறான், ஏன் இப்படி கேட்கணும், அவன் கேட்க வேணும், ஏன் கும்பிட்டான், ஒருத்தர் பண்றாங்க, ஏன் பண்றான், அவளை பார்க்கணும். இல்லை ஒருத்தர் சொல்லி கொடுத்தா இவரை கும்பிடுது, நீ ஏன் கும்பிடுங்க, அவருக்கு என்ன எல்லாம் சொல்லிட்டார் ராமர். அனுமார் ராமாயணம் பூரா சொல்லிட்டார், நடந்ததை பூரா. இவருமே யோசிக்க வேண்டாமோ பக்கத்துல இருந்து. இல்ல அவர் சொல்றதான் கேட்கிறோம்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அப்படியே நம்பணும். இப்படி இருக்கணும், அப்படி நீ முடிவெடுக்கணும். இல்லை ஒருத்தர் முடிவெடுத்தவன் நம்மளோட இருக்கா, நல்லபடியா அவனோட ஏதாவது ஒண்ணுதான் பண்ணும். சந்தேகமே வரக்கூடாது, சந்தேகம் தான் கல்வி. அவர் சொல்ற, நீ என்னடா கைய குளிக்கிற, காலில் விழுந்த சங்கு சக்கர குறிவுள எழுதப்பட்ட பாரு. தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. யார்கிட்டயா பாத்தியா நீ சக்கரை எங்க இருக்கிறது? அவன்கிட்ட தான் பாரு. ஏன்னா பகவான் பாருங்க, அவன் சக்கரை தங்க வச்சிருக்கான், மறைச்சிருக்கான். அவன் கையில வச்சிருக்கிறது மறைஞ்சிருக்கிறது அனுமார் கண்ணுக்கு தெரியாது. அவன் மறைச்சுன்னு தான் வந்திருக்கான் எல்லாத்தையும். பஞ்சாயத்து பில்லு மட்டும்தான் வெளியில காமிச்சு, பாக்கி எல்லாம் உள்ள இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க இவர் சொல்ற கருத்தை. இப்போ நாளைக்கு ஏன் இதை சொல்ல போறேன்னா, அவர் ராம பாலி மேல பானம் போட்டார், ராவணன் மேல போட்டார், யாரு மேல போட்டார் ஏற்கனவே சொன்னேன். மாரீச்ச கட்டத்துல மாரீச்ச மேல பானம் போட்டார், கூடவே சக்கரம் போச்சுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாரும் கொன்னாங்க அவன் பரமாத்மாங்க, ஒருத்தர் கண்ணுக்கு தெரியும். ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம தானே பண்ணும். அது எல்லாராலையும் உணர முடியாது. புரியுது? உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாராலையும் எப்படி உணர முடியும்? நான் உங்களுக்கு சொல்றத தெரிஞ்சுக்கணும் முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 198ஆம் பக்கம் மாரீச்சன் மேல பானம் போடுறேன். எல்லாரும் கேட்கிறான், நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பாலிய மறைஞ்சிருந்து அடிச்சாங்கிறான், மாரீச்சனையும் மறைஞ்சுதானே அடிச்சா. மறைஞ்சிருந்து மட்டும் இல்ல, அவன் பானம் போட்டான், கூடவே சக்கரமும் போச்சு. சக்கரம் போறது ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாது. அவன் பரமாத்மாங்கிறத காட்டுறான். பாருங்க, பாரு 3312ஆம் பாட்டு. அக்கணத்தில் ஐயனும், இதைதான் பின்னால ராவணன் எழுத போறான். வெய்யத்தன் சக்கரத்தின் தகைவு அரிது ஆயது ஒரு செக்கர் மேனி பகழி செலுத்தினான். சக்கரத்தின் தகைவு அரிது ஆயது, பானத்தோட சக்கரமும் போச்சான் அவன் தலையை எடுக்கிறது. புரியுது உங்களுக்கு? இதை பின்னால ராவணனுக்கு சொல்ல போறான். புக்கத்தேயம் புக்கு இன்னுயிர் போக்குனா, நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ராமரோட வலது கையிலேருந்து எப்ப பானம் வருதோ அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய பவர்ல தான் வரும். அவன் கோதண்ட பாடி மட்டும் இல்ல, சக்கர பாடு. நாமெல்லாம் சப்பாடு, சக்கர பாடு. அதுதான் இங்க சொல்றார் அனுமார். சங்கு சக்கர குறியுட தடக்கையில் தாளில் என்னும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. செங்கன் விற்கரத்து ராமன் பாருங்க, அத்திரு நெடுமாலே இங்கு உதித்தனன் ஈண்டு
அறம் நிறுத்துதற்கு இன்னும். கம்பன் எங்க இருந்து பதம் எடுக்கிறான்? இன்று அறம் நிறுத்துதற்கு இன்னும் எங்க எடுக்கிறான்? கீதையிலிருந்து. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய இன்று அறம் நிறுத்துதற்கு. இனிமே தமிழ் எப்படி எழுத முடியுமா? பகவான் கீதையில சொன்ன வாக்கியத்தை எப்படி எழுதுறா பாருங்க. தர்ம, இது எப்படி தெரியும்? பட்டிமன்றம் பேசுற பீடுக்கு எப்படி தெரியும்? வழக்காடு பண்றோம், பட்டிமன்றம் பேசுறோம், எல்லாரும் வழக்காடு பண்றோம். எத்தனையோ வழக்கு நாட்டை தள்ளுபடி ஆகிட்டு எல்லாரும் ராமன் மேல கேஸ். இன்று அறம் நிறுத்துதற்கு பகவான் கீதையில சொன்னானே அதைங்கிற. அவன் கீதையில சொல்றதுக்கு முன்னால அனுமார் சொல்ற. அதான் நேற்றுக்கு சொன்னேன், முந்தான ஒரு நாளைக்கு சொன்னேன். கீதையை சொல்ற போது மேல அனுமார் உட்கார்ந்து இருக்காரு. சொன்னேன் இன்று அறம் நிறுத்துதற்கு இன்னும் இன்னும் வந்திருக்கான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய். அவன் யாரு? செங்கன் விற்கரத்து ராமன் திரு நெடுமாலே. நெடியவன் தான் வந்தது. திருநெல்வேலி நாராயணன். இவன் பரமாத்மா என்பதை தான் உணர்ந்து அவன் பரமாத்மான்னு காட்டாமல் நடிக்கிறத தானும் நடிச்சு ஆஞ்சநேயர் தான் தெரிஞ்சுக்காத மாதிரி காமிச்சிருந்த. அவரு அனுமாரோட பெருமையெல்லாம் லட்சுமணன் சொன்னாங்க. ஒரு பாட்டுக்கு விளக்கம் பார்த்தோமே. இப்போ போட்டு உடைக்கிற யாரு? ஆஞ்சநேயர் சுப்ரீம். என்கிறா வந்தவன் பரமாத்மான சுண்டைக்கா பையன். அவன் பரமாத்மா இதான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கிரேட்ல இருக்கிற எளிமையா இருந்தாருன்னா ரொம்ப கிரேட் தெரியுமா? எளிமையா ஒருத்தன் பழகிறானேங்கிறதுக்காக அவன் வேற சொல்லி கூப்பிடப்படாது. அது அனுபவத்துல சொல்லு. கல்யாணம் போன்ல கல்யாணம் போன் தானே அப்படிங்க. திருச்சி கல்யாணம் தானே. நான் உடனே கேட்டேன், திருச்சி கல்யாணம் உங்க வீட்டு வேலைக்காரனும் சுவாமி உபன்யாசகர் சுவாமி போனாலும் கேள்வி மக்கு நீதான் ராமாயணம் நடத்துற போன்ல தான் உபன்யாசம் பண்ண வேண்டும். இல்ல வைஷ்ணவ சம்பிரதாயப்படி கேட்கணும். சுவாமி திருச்சி கல்யாணராமன் சுவாமி தானே கேட்கணும். அதெல்லாம் சில வாசகங்கள்லாம் வைஷ்ணவாட்டுக்கு அவதான் மரியாதையா சொல்லணும். திருச்சி கல்யாணராமன் சுவாமி தானே அப்படி கேட்கறதுக்கு திருச்சி கல்யாணராமன்னா அப்படின்னு நான் வந்து வழக்கமாக இருந்தது. சங்கு செங்கன் விற்கரத்து திரு நெடுமால் இங்கு உதித்தனன். உதித்தனன் அப்படிங்கிற பதத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கான்னு அர்த்தம். சூரியன் உதித்தான்கிறவன் உதித்தான்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கான். இப்ப எங்க இருக்கான்? அமெரிக்கால இருக்கான். இப்ப அங்க சூரியன் ஜொலிச்சிருக்கான். புரியுதோ? அவன் எப்பவுமே இருக்கான். சூரியன் நம் கண்ணுக்கு இப்பதான் தெரிகிறான். புரியுதோ? உதித்தான். உதித்தான்கிற படம் அஸ்தமித்தான் அப்படின்னு அவன் முழுகினான். அந்த பக்கத்துல மேற்க அவன் அவன் மேற்க போல நம்மளோட பூமி தான் இப்படி சுத்துறது. அப்ப நம்ம பூமி வரும்போது அது போயிடும். அங்க இருக்கு. அதனால்தான் வெள்ளக்காரன் உலகம் பூரா ஆட்சி செஞ்சான். அதனால்தான் வெள்ளக்காரனுக்கு இல்ல ஒரு பேர் உண்டு, சூரியன் மறையாத பேரரசு. ராஜாங்கத்துல சூரியன் மறையலையா? ஏன்னா இங்கே இந்தியாவில் அத்தமிச்சேன்னா அங்க அமெரிக்காவை ஒதுக்கிறது. அமெரிக்காவே வந்தானே வந்தான்.
உலகம் பூரா வந்தானே ஆண்டான். சூரியன் மறையாத பேர். அவனுக்கு எல்லா ஊரும் அவனோடது. நம்ம சூரியன் எப்படி மறையணும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொன்னார், இங்கு உதித்தவன் இங்க வந்திருக்கான் தெரிஞ்சுக்கோ. இங்கு அறம் சும்மா வந்தவன் தர்மத்தை நிலநாட்ட வந்திருக்கான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய். இதுல இருந்து தெரிஞ்சுங்களா? கையில் வரம் கேட்டவன ஏன் அழாம வந்தான் புரிஞ்சுக்கோ. அவன் அழுதான்னா அப்புறம் திருச்சி கல்யாணராமனுக்கும் அயோத்தி கல்யாணராமனுக்கும் வித்தியாசம் இருக்குமா? இருக்க புரியுது அவனுக்கு. அவன் அழலைய. இப்போ சீதையை தேடின்னு வர அழறாங்கிறதுலாம் ஒரு வியாஜியம். பூ நடிக்க போறான் சுக்ரீவன். ஒரு மனுஷனா வந்தாங்க. மனுஷனா வந்திருக்கான். அதுதான் அனுமார் இப்ப போட்டு உடைக்கிறார். நீ அவனை சாதாரணமா தசரதன் பையன் நினைக்காதே, ராமன் தெரிஞ்சுக்கோ. அவன் பரமாத்மா. அடுத்த பாட்டை சொல்றாரு பாருங்க. செருக்கும் பந்திரல் திரிபுரம் தீயழ சினவி. திரிபுரத்தை தகனம் பண்ணவன் ஆறு பரமேஸ்வரன் திரிபுராந்தகன். கருக்கும் வெஞ்சின காலந்தன் காலமும் காலால் அறுக்கும் புங்கவன். காலனை காலால் உதைத்தவன் பரமேஸ்வரன். ரெண்டு கதையும் சொல்றாரு பாருங்க. திரிபுரத்தை தகனம் பண்ண. மூணு பெரிய இரும்பு கோட்டை. டாக்டர் சார் சொல்லபடி எல்லா தேவாலயம் ஒன்னாக்கின. கையில மகாவிஷ்ணுவா அம்பா போன சிவனுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு வந்தா கூட வந்தாலும் ஒன்னத்தையும் உபயோகப்படுத்தவே இல்லை. சிரிச்சார், தெரிஞ்சு போச்சு. சிரிக்கிறது எக்ஸ்பர்ட் சிவபெருமான். குனித்த உருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ்ச்சி சிரிப்பு. அழகா சிரிச்ச. சில பேர் சிரிச்சா சிரிப்பா சிரிக்கணும். அவன் சிரிச்சா அவர் அழகா சிரிச்சார். அவர் சிரிச்ச உடனே என்னாச்சு? திரிபுரம் தகனம் ஆயிடுச்சு. அவர் தான் அனுமானம் வந்தார். அவருக்கு கொளுத்தியே வழக்கம். அதனாலதான் லங்கையை கொளுத்தின. சிவன் தான் அனுமானம் வந்தார். எப்படிடா பூ அட முட்டா பயில பட்டுன்னு தர சொல்றாரு. திரிபுரத்தை எரிஞ்ச வேண்டாம்னா லங்கையை தகனம் பண்ணாம முன்னை இட்டத்தி முப்புறத்தின முன்னை இட்டத்தி தென்னி லங்கையில. திரிபுராந்தகன் அவருக்கு கொளுத்தியே வழக்கம். தீ வை அப்படிங்கிறான்ல. அவன் எவனாவது ஒரு கிராமத்துல சொல்லுவான், அவனுக்கு விளங்க அவன் தலையில தீய வை அப்படிங்கிறான். தீய வச்சது யாரு? இவன் தான். நம்ம ஊர்ல பொம்பளை தீய வச்சுக்கணும், அடுப்புல வச்சுக்கணும். அவனு எக்ஸ்பர்ட். கேஸ் அடுப்புல சின்னதுன்னு கண்டுபிடிச்சான் பாரு. எவன் கண்டுபிடிச்சான்னு சிம்முல வச்சிருக்கேன். அவனு வாசல்ல போய் போன் பேசுவான். அப்புறம் பக்கத்து மாமி வந்து இன்னும் வாசல் வருது உங்காத்துல பாலை வச்சுக்கணும். சிவபெருமானுக்கு தங்கச்சி நம்ம வீட்டுல அவன் சொல்றான் பாருங்க. காலனை காலால் உதைத்தவன் பாலகாலன். அவனுக்கு காலனை காலால எட்டி உதைச்சு. இப்ப அனுமார் பத்தில இதுல பாருங்க. சிவன் தான் அனுமாரா வந்தார். அவரே சொல்றாரு பாருங்க. ப்ரூஃப் தரார். ஏன் தராருன்னா அவர்தானே சிவன். நீ வேற யாரும் சொன்னா நம்ப மாட்டேன். இப்ப அவரே சொல்றாரு. சொல்லிவிட்டு நீ தற்பெருமை இல்ல, என்ன கவனிக்க, தாம் பெருமையை சொல்லல, ராமன் பெருமையை சொல்ற. நீங்க எங்க தற்பெருமை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் அனுபவிச்சவர். திரிபுரத்தை தகனம் பண்ண காலனை உதைச்சார் காலால. சொல்றான் பாருங்க. கருக்கும் வெஞ்சின காலந்தன் காலனும் காலால் அறுக்கும் புங்கவன் ஆண்ட பேர் ஆடக தனிவில் இருக்கும் தன்மை அம்மாயவருக்கு அன்றி மெளிதோ. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் கையில இருக்கக்கூடிய தனுசை
மாயவன் அப்படின்னு பார்த்தீங்களா எங்க பாயிண்ட் வர சாமானியப்பட்டவன் வில்ல ஒடிக்கல ராமன். நீ பாருங்க எங்க பாலகாண்டத்துல வில்ல ஒடிச்சான். அன்னைக்கு யாரும் புகழல ராமன. அது எனக்கு புகழ்ந்தா பொண்ணை கொடுத்துட்டான். இந்த வில்ல ஒடிச்சத புகழல தசரதன் புகழ்ந்தான். அன்னைக்கு ஒரு இடி இடிச்சு மழை பெஞ்சது, இடி இடிச்ச சத்தம் கேட்டது, அதோ வில்லதான் ஒடிச்சானா அப்படின்னா அது அவ்வளவுதான் புகழ்ந்தான். பரசுராமர் சண்டைக்கு வந்தார், நீ சிவதரிச வளைச்சு விட்டேன்னு. ஆனா எங்க பாருங்க பாலகாண்டத்துல நடந்தத கிஷ்கிந்தா காண்டத்துல சாட்சாத் பரமேஸ்வரனே. நேற்றுக்கு ஒரு பையன் கேட்டான் நாகர்கோவில் தங்கின வளர்த்து போய், எப்பமா இந்த சிவன் தான் அனுமாராவ தான் வைஷ்ணவன் தான் ஒத்துக்கிறானா அப்படின்னா ஒத்துக்கி போறான். நமக்கு என்ன வந்து ப்ரூஃப் கம்பன் சொல்றான். ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? ஒருத்தட்ட கொண்டு வந்து திருநெல்வேலி அல்வா சாப்பிடுவோம்னா எனக்கு ஒத்துக்காதுன்னா அவன் பிடிச்ச பக்கம் அதுக்காக அல்வா அல்வா தானே. இல்ல எனக்கு அல்வா சாப்பிட்டா வயதால போகும். நான் நிறைய எடுத்துரு இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும். அப்படித்தானே இருப்போம். அவனுக்கு ஒத்துக்கலைன்னா இருக்கு அல்வா உட்கார்ந்து இருக்கணும். அல்வா இல்லை சொல்ல முடியுமா? இதுல வைஷ்ணவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஜைவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன சிவன வயதாரண்யத்துல ஒருத்தர் சண்டைக்கு வந்தான். என் ஆத்துக்காரி அழகா இன்னைக்கு புரியல சண்டைக்கு வர்றாரு. சும்மா நீ முட்டாப்ப சரி எங்க சிவனை குரடி சண்டை ஆகிட்டேங்க. மக்கு பச்சை இந்த ராமாயணத்துக்குள்ள நாங்க படுற பாடு எதையும் கேட்கறதே கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ சிவன்